ஏர்பெட்டியிலேருந்து பெரிய வீரம் பேசணுங்க. இருங்க பாய்ங்கிறாங்க. எனக்கு ஃபேக் ஐடி வந்து பயங்கரமான தொந்தரவுங்க. கூப்பிட்டேக்கிறானுங்க. அவனுக்கு இன்ஸ்டாகிராமில் யூடியூப்பில் எல்லாம் போட்டு என்ன வீடியோ போட்டாலும் சரி எடுத்து தூக்கிறானுங்க. தூக்கி போட்டு வேறு யாராச்சும் உதவி பண்ணுறதுக்கு 5-10 கொடுக்குறதுக்கு வந்து கொடுத்தாங்கன்னா அதையும் பிச்சை எடுத்து வாங்கிக்கிறானுங்க. என்ன தான் பண்ண ஃபேக் ஐடிக்காரனுங்க நம்ம தொந்தரவுங்க. இப்போ ஸ்டேஷன்லையெல்லாம் போய் சொன்னால் கேட்குறதே இல்லைங்க. இப்போ வந்துடுறோம் போங்கிறாங்க. அவங்க வர்றதே இல்லைங்க ஸ்டேஷனுக்காரர். போலீஸ்காரர் எதுக்கு இருக்கிறாங்க? நான் என்ன கொள்ளையடிக்கவே போகிறேனுங்க. ஏதோ ஒரு வார்த்தை சொல்கிறப்பா, ஏதோ வந்து கொஞ்சம் பேசி விடுங்க அப்படின்னு கேட்டால் வர்றதே இல்லைங்க. போலீஸ்காரர் நெகமுத்து தான் எனக்கு ஸ்டேஷன் சுத்தமாகவே வர்றதில்லைங்க. நாயை விட கேவலமாக நினைக்கிறாங்க. அப்புறம் எதுக்குங்க போலீஸே? ஃபேக் ஐடிக்காரனுக்கெல்லாம் மிரட்டலாம் இல்லைங்க. இது வெடி தூங்குற கூட மாட்டேங்கிறானுங்க. நீங்கள் மேகமூத்தில் போனால் நாயை விட மோசமாக நினைக்கிறானுங்க. நீ என்ன பொண்டாட்டி வேறு அன்றைக்கி பக்கத்து வீட்டுக்காரர் அடிக்க வந்தாட்டான்னு போனால் ஒன்று போனேன். இப்போ வந்துடும் போன்னு ஓட்டு நம்பர் கொடுத்துன்னு போகிறாங்க. ஃபோனே எடுக்கிறது இல்லைங்க. இது எது பொழப்புங்க? அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு இதுக்கெல்லாம் எதுக்குங்க? நம்ம எதுக்கு நம்மவே கையில் எடுத்துக்கூடாதுன்னு தான் ஸ்டேஷன் இருக்குது. அப்போ ஸ்டேஷனே தேவையில்லையில்ல, நானே பார்த்துக்கலாமே. நான் 4 பேர்த்துக்கிட்ட சொல்லி அவன் போய் அவனை உதைக்க இதெல்லாம் எதுக்கு தேவை சொல்லுங்க பார்க்கல. நம்ம மோசம் ஸ்டேஷன்னா நம்ம மோசம் பண்ணுறாங்க. கொஞ்சம் பதில் சொல்லுங்கள், கேட்க சொல்லி ஏதோ நாங்கள் ஏன்னு போய் சொன்னேன்னு எதோ கேட்க சொல்லுங்கள், ஏதோ பார்த்து சொல்லுங்கள். ஏனுங்க நான் அதனால தான் வீடியோ போடுறேன். போலீஸ்காரருக்குனாலும் சரி யாருன்னாலும் சரி, போலீஸ்கார் நல்ல வீகம் இருக்கிறாங்க. இது மாதிரி இவ பண்ணுறதுனால எல்லா போலீஸ்கார் கட்ட பேர் தானுங்க. நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். வீடியோவில் கேட்க சொல்லுங்கள். ஏதோ நான் போய் சொன்னேன்னு கொஞ்சம் மிரட்டியோட சொல்லுங்கள். ஏனுங்க ஒருத்தன் கஞ்சா விற்கிறான், ஒருத்தன் தண்ணி விற்கிறான். இங்கே பூரா விற்றுட்டு தான் இருக்கிறானுங்க. ஆனால் ஒருத்தர் வந்து கேட்குறதே இல்லைங்க. அவனுக்கு தான் இன்றைக்கி மெயின். நல்லவன் பூரா உள்ள பூரா விற்கிறவன் பூரா வெளியே சுற்றிட்டு திரியிறானுங்க. இங்கே பூரா வெடி 12 மணி வரைக்கும் தண்ணி அடிக்கிறானுங்க. கேட்டால் ஐவிசி ரோட்டில் தான் அடி பண்ணிக்கிறானுங்க. அதையெல்லாம் கேள்வி கேட்பாரு இல்லையா அரசாங்கம்? சொல்லுங்கள். நான் வீடியோ தானே போடுறேன். நான் அதுக்கு ஒருத்தர் கேட்காதனால தான் இப்போ வீடியோ போடுறேனுங்க. நான் புரியுதுங்களா? பாருங்க ஆஸ்பத்திரி சீட்டு பாருங்க என்றது வெடி ஃபோன் பண்ணுறதுங்க. பார்த்துக்குங்க. இது எல்லாம் மாத்திரைக்கு பாருங்க. இன்னும் சாப்பிட்டு தான் இருக்கிறனுங்க. தெரியுங்களா? செத்து போடத்துக்கிற நெஞ்சு வலியெல்லாம் இருக்குது. எனக்கு நெஞ்சு வலியெல்லாம் இருக்குதுங்க. மாத்திரைகள்லாம் பாருங்கள். நாங்கள் எல்லாம் பொய்யெல்லாம் சொல்லுவானுங்க தேவையில்லை. பாருங்கள் பொய்களில் பாருங்க. கோயம்புத்தூர் பெரிய ஆஸ்பத்திரியில் செத்து போடத்தை எடுத்தது ஒன்று. இது எல்லாம் அங்கே எடுத்தது தானுங்க. 2 தாட்டி எடுத்துக்கிறேன் பாருங்க. 2 தாட்டி எடுத்துக்கிறேன் பாருங்கள். எல்லாம் பாருங்கள். இதை பொய்யெல்லாம் சொல்லுவீங்க பாருங்கள். 2 தாட்டி எடுத்துக்கிறேங்க. நுரையீரல் பாதிப்பு இருக்குதாமாங்க எனக்கு. அவர் பிரஷர் இருக்குதாமா. அப்புறம் நெஞ்சு வலி அப்பப்போ வந்துடுது. இவனுக்கெல்லாம் ஃபோனில் ஓட்டு கூப்பிட்டா மிரட்டினா வேணுமுன்னே வம்புக்கு வரானுங்க. வேணுமுன்னே வண்டி ஓடுறதுக்கு வரானுங்க. இங்கே உள்ளூர்லையே அத்தனையும் பண்ணுறானுங்க. ஃபோன் பண்ணி கேட்குறானுங்க 10 கிலோ கறிகாட். ஒருக்கா கேட்டால் தப்பு இல்லைங்க. ஏதோ தமாசு கேட்குறானுங்க. 24 மணி நேரம் சடனாக 10 பேர் தண்ணி கஞ்சா அடிக்காதவன் என்கிட்ட கஞ்சா கேட்பானா? அவனுக்கு தெரியாமல் எப்படி வாயிடுவார் கஞ்சாங்கிறது? அவன் கஞ்சா குடிக்கங்காட்டித்தானே என்கிட்ட கஞ்சா சரக்கு இருக்குதுன்னு கேட்குறேன், தண்ணி இருக்குதான்னு கேட்குறானுங்க. இதெல்லாம் எப்படி கேட்கலாங்க அவனுங்க? போலீஸ்காரத்தில் போய் சொன்னால் ஒன்றுமே கேட்குறது இல்லைங்க. நாயை விட மோசமாக மதிக்கிறாங்க. அப்புறம் எதுக்குங்க போலீஸ் ஸ்டேஷனே? நான் அப்புறம் ஏதோ பண்ணிட்டு போனால் வந்து உள்ளே பிடிச்சி நொக்கிறது, என்னையும் பிடிச்சி உள்ளே ஓட்டுறோமிங்கிறாங்க. இதே இந்த பொழப்பல்லாங்க வீலுக்கு. புள்ள குட்டியோடு இருக்கிறாங்க. அத்தனை லோலாய் பண்ணுறாங்க. கல் வீசுறானுங்க. வெடி போய் சொன்னால் வரவே இல்லைங்க. இது நகம் ஸ்டேஷன் இல்லைங்க. எஸ்பி ஆஃபீஸில் கொடுத்துட்டேன், கலெக்டர் ஆஃபீஸில் கொடுத்துட்டேன். அப்புறம் இவையெல்லாம் எதுக்குங்க நம்மளுக்கு? கேட்கவே மாட்டேங்கிறாங்க. இவ எதுக்குங்க நம்மளுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு சின்ன திருடு ஏதோ இப்படின்னு உரசிச்சுமன்னா போச்சு. அவிய மேலே என்ன கேஸ் வேணாலும் போடுவாங்களாமா? அவிய சும்மா போட்டுருவாங்களா? ஒரு நாயம் நல்லவனுக்கு போய் நாயம் சொன்னால் எதுவுமே இல்லைங்க ஸ்டேஷன்லையெல்லாம். இதெல்லாம் நான் சோறுங்கிறதே பெருசு. சும்மா ஸ்டேஷனுக்கு நடந்துட்டு இருந்தால் நல்லாவே இருக்குது. அவிகளுக்கும் அப்படித்தான் பல ஜோலி இருக்குது. நான் போய் சும்மா ஸ்டேஷனில் டெய்லி இவனுக்கு ஒரு வம்புக்கு வராங்க. ஒருக்கா வந்து மாட்டி விட்டு வருவானுங்களா? சண்டைக்கு வருவானுங்களா? வரவே மாட்டாங்க. எதுவுமே கேட்குறது இல்லைங்க. போனால் இவனுக்கு போனால் என்னங்கிறாங்க, நான் 20,000 கொடுத்தா 30,000 கொடுத்திங்கிறானுங்க. இவனுக்கு போகிறாங்க. காசு கொடுத்து சமாளிக்க வேண்டியது இருக்குது. நீங்கள் போய் கேஸ் கொடுத்துட்டு வந்துங்கிறானு. ஏதோ பார்த்து சொல்லுங்கள். நான் கையெடுத்து கும்பிட்றேன். நீங்கள் இதெல்லாம் பேசக்கூடாது. ஸ்டேஷனுக்கும் ஏதோ கேட்க சொல்லுங்கள். நான் வேறு என்னத்தை பண்ணுவேனுங்க? சோறு தண்ணி இல்லாமல் இருக்கிறவங்க ஒவ்வொரு நாளைக்கு இவங்க வர்றதுனால தெரியுங்களா? நம்மளுக்கு எப்படியே மாதமான சம்பளம் வந்துரு. கவர்மெண்ட் வேலை இருந்துன்னு வைங்க. எனக்குமே மாதமான சம்பளம் வருன்னு எப்படி வேணாலும் படுத்து தூங்கிக்கலாம். ஏன்னா மாதமான அரை காசுனாலும் 1/2 மணி காசுங்கிறாங்கல்ல கவர்மெண்ட் சம்பளம். அப்படித்தான் நான் சொல்லுவேன். இப்படி பேசு. ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? கேளுங்க. நான் எத்தனை பேர்த்துக்கிட்ட நாயம் சொல்கிறேன். நாயம் சொன்னால் அவன் என்னங்கிறான்? இங்கே உள்ளூருக்குள்ளே நாயம் சொல்கிற கொண்டு வைங்க. அவன் என்ன டபுள் ஆக்கிக்கிறான்.
இது சொல்லி அதுன்னு சொல்லி எந்த வாக்கில் சாதகமாக இருக்குது அவன் அதை பயன்படுத்திட்டு போயிடுறேன். இது எதுக்கு தேவை? போலீஸ் ஸ்டேஷன். அதனால தான் நான் சும்மா போலீஸ் ஸ்டேஷனுக்கே வர்றதுங்க. அவை பார்க்கலைன்னா 100 தாட்டி 50 தாட்டி போயாச்சுங்க நான் ஸ்டேஷனுக்கு. அவை வரவே இல்லைங்க, ஒருக்காங்க கூட வரலிங்க. கையெழுத்து வாங்குறாங்க, உடனே அனுப்பி அப்படியே ஜமாலிச்சு அனுப்பிடுறாங்க. அப்புறம் ஸ்டேஷன் எதுக்குங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்புறம் இன்னும் எலெக்ஷன் வருது, அவனையா 2006 எலெக்ஷனுக்கு கரெக்டாக வருவாங்க. வீடு நல்லா இருக்கிறியா, சாப்பிட்டியா, எத்தனை பேர் புள்ள குட்டியாலும் நல்லா இருக்குது, அவங்க அம்மா நல்லா இருக்குது, அவங்க அம்மாவில் இறந்து சேர்த்து போச்சு பாவா, இப்படி பேசிட்டு வருவானுங்க. இந்த உள்ளூர்காரங்க அது விட வருவானுங்க நீ எலெக்ஷனுக்கு. இதெல்லாம் பண்ணாதுங்க, யார் என்ன பண்ணாலும் சரி. நீங்கள் இது பண்ணு, கேள்வி வந்து கேளுங்க. நான் தயவு செஞ்சு சொல்கிறேன், என் ஐடி இதுதானுங்க. இப்போ நான் சொல்கிறது அதுக்கு தான் சொன்னேன். ஃபேக் ஐடிக்கு போகிற நிறையா கடை மிரட்டுறான்னு, கொலை மாதிரி பண்ணுறானுங்க. எதுக்கடா நீ அவனுங்கிட்ட ஐடி கொடுத்த, இவங்கிட்ட கொடுத்த, எதுக்கு அங்கே ஓன வீடியோ போட்டு இதெல்லாம் கேட்குறானுங்க. இதை 10-5 கொடுக்குறதையும் வந்து நோயாளிக்கு இது கொடுக்குறாங்க. நானே சொல்லுங்கள், இப்போ நெஞ்சு வலி இருக்குது, மாத்திரைக்கு வருங்க, என்ன மாத்திரைன்னு தெரியும், புரியுதுங்களா? இதான் சர்க்கரைக்கு பாருங்க, நெஞ்சு வலிக்கு மாத்திரை கொடுத்துக்குறாங்க. நெஞ்சு வலி அப்பப்போ வலிக்கிறது. நான் அதுக்கு தான் கோபத்தில் சொல்கிறது. நான் உங்களை பேசுகிறேன்னு சங்கடப்பட்டுக்காதீங்க. என்ன தான் இருந்தாலும் சரி, அரசாங்கம் தான். நான் தனியால் என்ன ஒரு ஆபத்து அவசரத்துக்கு வந்து எதுக்கு போலீஸ் ஸ்டேஷனு சொன்ன தட்டி கேட்குறதுக்கு தான். நானே சட்டத்தை கையில் எடுத்துன்னு வைங்க, அப்புறம் என்ன பிரயோஜனம்? நீங்களே எதுக்கு கோர்ட்டு, எதுக்கு போலீஸ், எதுக்கு? இதெல்லாம் தேவையில்லையே இல்லைங்க. அதுக்கு தான் நான் வந்து சும்மா வந்து ஸ்டேஷன்லேயே சொல்கிறது. நான் திருடவே இல்லை, பிடிக்கவும் இல்லை, என் மேலே கேஸ் போடுறோம்னு இது என்ன அர்த்தம்னு வேணுமில்லைங்க. நான் வணக்கம்ங்க வருதியால் சொல்லிவிட்டு எனக்கு அப்புறம் இந்த ஃபோன் பண்ணுறவனுங்கெல்லாம் தேவையில்லாமல் பண்ணிகிட்டு இருக்கிறானுங்க. ஃபேக் ஐடி என்ற வீடியோ போட்டு அப்படியே தூக்கிறானுங்க. எனக்கு ஒருத்தரவா வரதில்லை, ஒவ்வொருத்தர் லட்சக்கணக்கில் வருமிங்கிறாங்க. யூடியூப்பில் அதில் பூரா அவனுக்கு தான் சம்பாரிச்சுக்கணும். என் பேரை வச்சு பிச்சை எடுக்கிறானுங்க. எந்த ஐடிக்கார் இருந்தாலும் சரி, இது என்ற ஐடிக்கான்னு எவனே தேடி பிச்சை எடுத்தீங்கன்னா நடவடிக்கை இது பதிவியாகுது. எவன் இருந்தாலும் சரிங்க, அவனுக்கு நல்லாவே இருக்க மாட்டாங்க, கழுத்தீவாக இருப்பேன். நான் அப்படியே தான் சொல்ல வேணுங்க. கிடைச்சானு என் குடும்பத்தையவே பூரா நாசம் பண்ணிட்டாங்க. டிபி ஏறிட்டு இருக்குது, சும்மா பொடி வெடி கூப்பிட்டுக்கிறானுங்க. ஃபோன் பண்ணி 12 மணிக்கெல்லாம் கூப்பிட்றானுங்க. ஃபேக் ஐடிக்காரனுங்க சார்ஜ் ஆகிட்டு பேசிட்டேன்னு சொல்லி அவனுக்கு பேசிட்டு இருக்கிறானுங்க. அவன் இதெல்லாம் பிடிக்க வேண்டாங்க, விட்டுருங்க. வணக்கம்ங்க, இதுதானுங்க. நான் போட்டு விட்றேன். என்னை சங்கடப்பட்டாலும் சரிங்க, போலீஸ் அதிகாரி சமைச்சாலும் சரி, அரசாங்கத்து அதிகாரி சமைச்சா, கட்சிக்காரருக்கு சங்கடப்பட்டாலும் சரி, நான் எனக்கு தெரிஞ்சது நான் எங்கேயும் போய் நியாயம் கிடைக்கல. அதனால தான் நான் வீடியோ போட்டேன். எல்லாம் மன்னிச்சுக்குங்க, தப்பு தவறு இருந்தால் என்னை மன்னிச்சுக்குங்க, சரிங்களா? நான் பாருங்க, என்ற வீட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசம். பாருங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்க என்ற வீடு எப்படி தெரியுதுன்னு பார்த்தீங்களா? கரண்ட்டும் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இன்னொரு பக்கம் கரண்ட் கொடுத்துக்கிறாங்க, எனக்கு கரண்ட் இல்லை. இன்னொரு பக்கமெல்லாம் கரண்ட் கொடுத்துக்கிறாங்க. பட்டாவெல்லாம் சும்மா இதையும் வச்சு எனக்கு பட்டா கேட்குறாங்க. ஐவிஎஸ் ரோட்டுக்கு நான் எழுதி போடுவேன், ஐவிஎஸ் ரோட்லையும் கூட ரசீது கொடுப்பாங்கிறாங்க. கேட்டால் கரண்ட் ஆஃபீஸில் இதெல்லாம் கேட்க மாட்டேங்க. அங்கேயும் கொடி ஓடிக்குது, என்னென்ன வேலைத்தனம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. வகுறு காஞ்சி சொல்கிறேனுங்க நான், சரிங்களா? நான் என்ன யாருக்கிட்ட போய் சொல்கிறது சொல்லுங்கள்? பக்கத்துக்கு கேரளாலேயே போய் சொல்ல முடியும், இல்லை கர்நாடகாவில் போய் சொல்ல முடியுமா என்ற குறையா? சொல்லுங்கள் பார்க்கலாம். என்னை பேசணுன்னு சங்கடப்படாதீங்க. நான் அதுக்கு தான் வீடியோ போடுறேன். ஃபேக் ஐடி இங்கே இது என்ற ஐடி. நான் நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, என்னை நீங்கள் அரசாங்க போலீஸ் அதிகாரிக்கு சங்கடப்பட்டாலும் சரி, அரசாங்கத்து அதிகாரிக்கு சங்கடப்பட, ஒருத்தர் தப்பு பண்ணுறதுனால எல்லாத்துக்குமே பாதிப்பு. இப்போ நான் ஏரிப்பேட்டின்னா பெரிய வீரன் இருங்குபாயின்னு ஏரிப்பேட்டின்னா தெரியுது. நான் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு வைங்க, ஃபுல்லாக தெரியும். ஏரிப்பேட்டிக்கார இது மாதிரி தப்பு பண்ணிட்டான், எல்லாத்துக்கும் தெரியும். அப்படி போகக்கூடாது. எதுக்கு போடுறது? நம்ம எதுக்கு தப்பு செய்கிறது? நான் தப்பு செய்யக்கூடாதுங்கிறத அடுத்தடுத்து வர்றதுங்க. நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கே வர்றது வந்து சொல்கிறதுங்க, இது மாதிரி கேளுங்க, பிடிங்க, இப்படி வந்துட்டானுங்க, சண்டைக்கு வர்றானுங்க, இதுக்கு வர்றானுங்கன்னு சொல்கிறது. நீங்கள் நினைக்கிறதே இல்லை. என்ன காரணம் அதையும் சொல்லுங்கள். நான் எனக்கு குடியுரிமை இல்லையா சொல்லுங்கள்? குடியுரிமை இல்லையா தமிழ்நாட்டுக்குள்ளே சொல்லுங்கள்? அத்தனை சோறு தண்ணி இல்லாமல் நான் டெய்லி இங்கே ஸ்டேஷனுங்க சம்சாரம். நீ இப்போ வந்துடும் பாப்பா, இப்போ வந்துடும் பாப்பா, இங்கே வர்றதே இல்லைங்க. அவனுக்கு பல்லளிக்கிறது. நீ போய் என்ன பண்ண சிரிக்கிறானுங்க வந்த வரகு ஏய்ச்சா சாக்கடை போ. வீடியோ தெரிஞ்ச பாருங்க, இதானுங்க சம்சாரம், பாருங்க இதானுங்க என்ற சம்சாரம். இப்படியெல்லாம் பண்ணுறானுங்க. அப்புறம் பொம்பளை, சரிங்க, அப்புறம் பொம்பளை பிள்ளைகளெல்லாம் என்னென்னு எனக்கு கேட்குறானுங்க. பொம்பளை பிள்ளைகளால் பொண்ணு இருக்குதான்னு கேட்குறானுங்க. எனக்கு பொண்ணு இருக்குதான்னு கேட்குறானு. பொண்ணு இருக்குது கட்டிக்கிறியான்னு கேட்குறானு. எனக்கு 2 சின்ன பிள்ளைக்கு பொண்ணு இருக்குது கட்டிக்கிறியான்னு கேட்குறானுங்க ஃபோன் பண்ணி. இவனுக்கு ஏன்னா நான் பேசினேன், அவனுக்கு ட்ரெண்டிங் ஆகி வேறு இதில் அதை அந்த பொம்மையை வச்சு இந்த பொம்மையை வச்சு விட்றதுக்கு தான் இதை கேட்டுக்கிறானுங்க. இதையெல்லாம் தட்டி கேளுங்க கொஞ்சம். என்னை சங்கடப்பட்டுக்காதுங்க. ஏன்னா போலீஸ் அதிகாரி அரசாங்கத்துக்காரர் 6 நாளும் சரி,
இது சம்மந்தப்பட்டவை யார் இருந்தாலும் நீங்கள் சங்கடப்பட புள்ள குட்டியெல்லாம் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்கன்னா பிள்ளை குட்டியெல்லாம் கொஞ்சம் மிரட்டி வச்சுக்கோங்க. எதுக்கு ஃபோன் பண்ணிட்டு நான் பதிவாகிட்டு இருக்குது, நான் எங்கே தான் கொண்டு போய் கொடுப்பேன். நீங்கள் சொல்ல உங்களை கண்டு நான் பயந்துட்டல்ல, இல்லை நானும் பயந்துக்க மாட்டேன், நீங்கள் மேலே எதுக்கு பயந்துக்கோன்னு ஒருத்தர் கண்டு தப்பு செஞ்சால் தான் பயந்துக்கோணும். நான் தப்பே செய்யலை, எதுக்கு நான் பயந்துக்கிறது? இந்த மாதிரி இருக்குதாக்குங்க, புரியுதுங்களா? பார்த்து செய்யுங்க. எதை செஞ்சாலும் சரி எனக்கு ஃபோன் போட்டிங்கன்னா நல்லா இருக்காது, யார் இருந்தாலும் சரி. ஆமாம், உதவி பண்ணுறேன்னு சொல்லி அவனுக்கு பிச்சை எடுத்துட்டு இருக்கிறானுக்கு பூரா ஊட்டியில் இருக்கிற அங்கே இருக்கிற சத்தியமாக அந்த ஐடிக்கு பூரா எது இருந்தாலும் சரிங்க, அந்த ஐடிக்கு பூரா கட் பண்ணிடுங்க. பூரா இது பாலாக கொடுக்காதீங்க, பூரா எல்லாம் ரிப்போர்ட் அனுப்பிச்சிடுங்க. சரிங்களா? எந்த ஐடி பெரிய வீர இருங்க பாய் எல்லாம் இதுதான் ஒரிஜினல் ஐடி. எவ்வளோடா நம்பரு? பெரிய வீரன் 843. என்னடா பெரிய வீரன் 843. பெரிய வீரனுங்க 843. இதுதானுங்கன்ற ஐடி ஒரிஜினல் ஐடிங்க. இதுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கெல்லாம் கொடுத்து பழைய ஐடியெல்லாம் போட்டு வந்து பூரா ரிப்போர்ட் கொடுத்து தூக்கிடுங்க. வணக்கம்ங்க. சரிங்களா? கொஞ்சம் ஏதோ பார்த்து செய்யுங்க. நாம் சத்தியமாக எனக்கு சாகிறது தான் மேலே வளர்க்குது, எதுவுமே இல்லை. உயிரையவே கொண்டு ஓடுவானுக்கு வளர்க்குது. போலீஸ்காரர் கேட்குறது இல்லையாச்சுங்க, என்னை கொண்டு ஓடுவாங்க வளர்க்குதுங்க. பாருங்க இப்போ பேசுகிற எப்படி வேக்குதுன்னு பார்த்தீங்களா? நல்லா ஓசனமான கையெடுத்து கும்பிட்றனுங்க. கொஞ்சம் ஏதோ போலீஸ்காரர்கிட்டன்னு சொல்லுங்கள், அவனுக்கிட்ட இல்லை ஃபோன் பண்ண வேண்டான்னு சொல்லுங்கள். கையெடுத்து கும்பிட்றேன். சரிங்களா? நான் எனக்கு 10 பைசா கொடுக்கலினாலும் சரி போச்சாது. அடுத்தவனுக்கு ஒவ்வொரு ஊத்தரம் பண்ணாமல் இருந்தால் சரிங்க. சரிங்களா? நான் பாருங்க போதுங்க, இவ்வளவு நான் சொல்ல முடியும். இதுக்கு மேலே சொல்லிட்டு இருந்தால் என்ற வயசுக்கு மேலே சொல்லணுங்க, அப்போ தான் ஆகு. இன்னும் ஒன்றும் பண்ண முடியாது. வணக்கம்.